ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ். அனந்தலட்சுமி பேசுகிறேன். இன்றைக்கி நவராத்திரின் 2ஆம் நாள் அரிசி மாவு புட்டு பார்க்க போகிறோம். புட்டும் புளி சாதம் பார்க்கணும், புளியோதரை. அதுக்கு நான் புளிக்காய்ச்சல்லாம் பண்ண மாட்டேன். அதுக்கு பிறகு புளி ஊற வச்சுட்டு இருக்கேன். 2 வரமிளகா, எனக்கு காரம் 2 மிளகா, ஒரு இவ்வளோ கட்டி பெருங்காயம், ஒரு கட்டி பெருங்காயம் போட்டு ஊற வச்சுட்டுருக்கேன். ஏதோ பெருங்காயம் ஊற வச்சுட்டுருக்கேன், அப்போ தான் அரைக்கும். அதனால் ஊற வச்சுட்டுருக்கேன். இதை அரைச்சி நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுத்து பருப்பு, கடலைப்பருப்பு, நிலக்கடலை, கருவேப்பிலை போட்டு இது நல்லா வதக்கிட்டு சாத்தை வடித்து அதை கலந்துட்டுருவேன். அவ்வளோதான் புளிக்காய்ச்சல். பார்க்கலாம். இதை வறுத்துக்கலாம். அம்பாளுக்கு புட்டு ரொம்ப விசேஷம். நல்லா சிகப்பாக ஓரளவுக்கு வறுத்துக்கணும். ரொம்ப சிகப்பு வேண்டாம், அதுக்குன்னு ரொம்ப இதாக இருக்கக்கூடாது. நல்லா கோலம் போடுற அளவுக்கு வரணும், அந்தளவுக்கு வறுத்துக்கணும். இழை நல்லா விடுற மாதிரி. ஒரு டம்ளர் அரிசி இது எடுத்துகிட்டு இருக்கேன். அரிசி இது டம்ளரில் இது ஒரு 150 இருக்கும், 100 150 இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். இதுக்கு நம்ம என்னோடய வெல்லம் கொஞ்சம் இனிப்பு கம்மினால இதுக்கு நான் 1 டம்ளர் வெல்லம் போட்டுக்கிறேன். இல்லாட்டி 1க்கு 3/4 போட்டால் போதும் வெல்லம். இதை வறுத்துட்டு காட்டுறேன். இதோ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்துண்டாச்சு. நல்லா குதிக்கிறது, மாவு ஆடுறது, டான்ஸ் ஆடும்பா. நாம் ஒரு பக்கம் வதக்கின்றப்போம், இன்னொரு பக்கம் அது போகும். அதுதான் டான்ஸ் ஆடுறப்போ தான். இது இருந்தால் போகும். அணைச்சிடலாம், ஆறட்டும். திரும்பி அதை சலிக்கணும். சலிச்சுட்டு அதுக்கப்புறம் வேக்காட்டில் வச்சு ஒவ்வொன்றா காட்டுறேன். சலிக்கணும். காட்டுறேன். அதுக்கு 1 டம்ளர் தண்ணி வச்சுட்டு இருக்கேன். உப்பு போட்டுக்க கொதிக்கிறது. கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இதுக்கு புட்டுக்கு மாவு நல்லா சளிச்சுட்டேன், வறுத்துட்டு நல்லா நைஸாக இருக்கணும் மாவு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலக்கலாம், ரொம்பவும் தண்ணி விடக்கூடாது. இதை பாருங்கள், இது நான் இப்படி பிடிச்சி வேக வச்சு வெந்நீரும் மஞ்சப்பொடியும் உப்பு போட்டு கொதிக்க வச்சு வெந்நீர் வச்சு தண்ணியில் கலந்துட்டு இருக்கேன். இது இட்லி பானையில் வச்சு இதை துணியில் ஈர துணியை பண்ணி இதில் பிடிச்சி வேக்காட்டில் வேக வைக்கலாம். ஒரு 20 நிமிஷம் வேகட்டும். வேக்காட்டில் இட்லி பானையில் வச்சுருக்கேன். 20 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் திருப்பி எடுத்து ஒன்றா பல்ஸ் மோடில் மிக்சியில் போடணும். இல்லாட்டி நாம் சளிச்சுட்டு கட்டி இல்லாமல் சளிச்சுட்டு அதுக்கப்புறம் பாகு வச்சு கிடக்கலாம். கொஞ்சம் ப்ராசஸ் தான், ஆனால் ரொம்ப நல்லது. அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம். பண்ணுறேன் பாருங்கோ. அடுத்தது காட்டுறேன். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் தான் வேக வச்சிடறேன்னா வெந்துருத்து. இது நமக்கு எப்படி வெந்துருத்துங்கிற நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்படி கையில் எடுத்து இப்படி பண்ணேன்னா இப்படி திரிதிரியாக வரும். இந்த பாருங்க, இப்படி வரும் திரிதிரியா. இதுதான் வெந்துருத்துன்னு அர்த்தம். இப்படிங்களா, அப்படி திரிச்சிங்க, அப்படி திரியாக வரணும். இது ஆறட்டும். நம்ம மிக்சியில் ஒரு பல்ஸ் மோடில் போட்டுக்கலாம், இல்லாட்டி சலிக்கணும். நம்ம மிக்சியில் பல்ஸ் மோடில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பாகு வைக்கலாம். கொஞ்சம் இது ஆறட்டும். ஒரு 10 நிமிஷம் பாருங்கள். இது வெந்துருத்து. இது காமிச்சல் இப்படி இது வெந்ததுங்கிறதுக்கு இப்படி திரித்திரியாக இப்படி பண்ணோன்னா மாவாக திரித்திரியாக ஒரு வெந்துருத்து. 5 நிமிஷம் வச்சுருந்தேன். இதை இப்போ பல்ஸ் மோடில் நம்ம ஒரு 3 நிமிஷம் ஓட்டின்னு இதுக்கு பாகு வைக்கிறதுக்கு வெல்லம் வச்சுட்டு இருக்கேன். இதில் 1 டம்ளர் அரிசி எடுத்துட்டதுனால இது எனக்கு வெல்லம் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்கிறனால நான் 1 எடுத்துகிட்டு இருக்கேன். இல்லாட்டி நீங்கள் 3/4 போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா தக்காளி பழ பாகு வரணும். இது அடுப்பில் வச்சுட்டு நம்ம அதை போய் பார்க்கலாம். இது தக்காளி பழ பாகு வந்தால் தான் நமக்கு இது சரியாக இருக்கும். அதனால் இதாகட்டும். அதுக்குள்ள நான் போய் மிக்சியில் அதை விப்பரில் போட்டுன்னு வரேன். ஒரு 3 நிமிஷம் ஓட்டின்னு வரேன். மாவா பாருங்கள், இப்படி நல்லா உதிராக இருக்கணும், ஒத்தியாக இருக்கணும், கட்டியே இல்லாத நல்லா ஓட்டின்னு வந்தாச்சு. மிக்சியில் ஓட்டின்னு வந்தாச்சு. இது இருக்கட்டும். இது பாகாகட்டும். அதுக்குள்ளே இது பாகாகட்டும். தக்காளி பழ பாகு காட்டுறேன். இந்த வெள்ளத்தை வடிகட்டின்றுவோம். அதெல்லாம் மண் இருக்க போகிறது.
வடிகட்டின்ட்டு இது பாண்ட்லேயே அலம்பிட்டு திரும்பி வைக்கலாம். ஏதாவது மண் இருக்கும், ஒரு அலம்பிட்டு இதே பாண்ட்லேயே வைக்கலாம். பாருங்க, பாண்ட்லி அலம்பின்னு வந்துட்டேன். இதாக இருக்குது பாருங்கள், மண் சும்மா லைட்டாக அவ்வளோ ஒன்றும் இல்லை. இருந்தாலும் மண்ணெல்லாம் இருக்கும், கல் மண் இருந்ததுன்னா வடிகட்டிடுவோம். ஒரு டவரால் தண்ணி வச்சுட்டு பாகு பார்த்துட்டு இருப்போம். தக்காளி பழமாக உருண்டு வரணும். அப்போ நாம் இந்த ஏலக்காய் பொடியை போட்டு இந்த மாவு போட்டு கலந்து வச்சுட்டு அது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். ஆறு ரெண்டா ஒத்தத்தையாக ஆகிடும், இதுதான் ஆகிடும். ஏலக்காய் பொடி போட்டேன். கொஞ்சம் பாக விட்டு பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் கலக்கணும். இன்னும் இதாகலை, இன்னும் சரியாகலை, இன்னும் பதம் வரலை. இன்னொரு 5 நிமிஷம் இருக்கட்டும். லைட்டாக வருது, இன்னும் கூட 5 நிமிஷம் ஆகணும். பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும். சரி, பதம் போகிறோம். இதை போட்டுன்றேன் மாவை. இப்படி நல்லா கிளறி விட்டு நகர்த்தி விட்டு இப்படி கலர்னேன்னா அது நல்லா பாகு சேர்ந்துக்கும்.
இதுக்கு இப்போ முந்திரியும் தேங்காயும் நெய்யில் வறுத்து போடலாம். இந்த பாருங்கள், நெய் வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் விட்டுருக்கேன். முந்திரி போட்டுக்கிறேன். அது கூடயே தேங்காய் போட்டுக்கிறேன். இதை நல்லா நெய்யில் பொரித்து வறுத்து போட்டுட்டோம்னா ஒரு 4 நாளைக்கெல்லாம் இந்த புட்டு கெடாது. தேங்காவோட ஈரப்பசையெல்லாம் போயிடணும். அப்போ தான் 4 நாளைக்கு அந்த புட்டு கெட்டு போகாது. புட்டில் விட்டுடலாம். தேங்காய் சாப்பிட்ற வரைக்கும் அப்படியே உட்காந்துட போகிறேன். குறுக்கு ஒரு இதெல்லாம் ஸ்லோகம் படிச்சுட்டு அப்புறம் சமையல் பண்ணுறேன். சமையல் ஒன்றும் அர்ஜென்ட்டே இல்லை. யாருக்கு சாப்பிடுவாங்க? நீங்களும் வெளில கூட 4 மணிக்கு தான் வீட்டுக்கு வர போகிறேன். என்ன யாரும் சாப்பிடுவா? காத்துட்டு இருக்குல்ல. அதனால் தேங்காய் புளி சாத்தை வதக்கிட்டேன்னா கொஞ்சம் உட்காந்துருவேன். மணி 1 ஆனாலும் சரி, படிப்படியும் படிச்சுருக்கேன். எனக்கு காட்டி வேணும். இதுலேயே புளி சாத்துக்கு வதக்கிக்கலாம்.
3 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். அப்புறம் மேலாக கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும், வாசனையாக இருக்கும் இந்த சாதம். இது இன்ஸ்டன்ட் புளிக்காய்ச்சல் சாதம், ரொம்ப நல்லா இருக்கும். கடுகு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உளுந்து பருப்பு 1/4 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கலந்து கடலைப்பருப்பு 1/4 ஸ்பூன், உளுத்தப்பருப்பு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நிலக்கடலை கொஞ்சம் போட்டுக்கிறேன், ஒரு கை. கொஞ்சம் செவக்கட்டும் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பும். இந்த இது கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இது அரைச்சி வச்ச புளிக்காய்ச்சல் போட்டுக்கிறேன். அரைச்சோம் இல்லையா, அதை கொஞ்சம் நல்லா வதக்கணும். பெருங்காயம், வரமிளகா, புளி, உப்பு வச்சு அரைச்சிட்டு இருக்கேன். இந்த பச்சை வாசனை கொஞ்சம் போகும், நல்லா வதக்கணும். மஞ்சப்பொடியும் போட்டுக்கிறேன் 1/4 ஸ்பூன். சுருளை வதக்கம் நல்லா, அந்த பச்சை வாசனை போகணும். புளி அரைச்சிருக்கோம் இல்லையா, ஊற வச்சு, அதனால் இந்த சாதம் ரொம்ப நல்லா இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக புளிக்காய்ச்சல், அவ்வளோ பெரிய புளியெல்லாம் கரைச்சி நம்ம பண்ணிட்டு இருக்கணுங்கிறதே இல்லை. நமக்கு திடீர்னு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி புளியை ஊற வச்சு இதை பண்ணிக்கலாம். இந்த ஆயில் கரைச்சிட்றேன். இதோ பாருங்கள், இது புளி சாதம் இன்றைக்கி நைவேத்தியத்துக்கு. இது அரிசி மாவு புட்டு. இது அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம். பாருங்கோ, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். 2ஆம் நாள் பிரசாதம் இன்னைக்கு.